வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இந்த புத்தக கலந்தாய்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ரம்னாராணி அம்மா அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்து. இந்த எண்ணங்களே வாழ்க்கையை உயர்த்தும் என்று ஒரு சிறிய தலைப்பு. அதாவது வாழ்க்கையை உயர்த்துதல் என்றால் என்ன என்பது நமக்கு இப்போ தெரியணும். இப்போ அதிலேயே நிறைய புரிதல்கள், தவறான புரிதல்கள் இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சமுதாயத்தில் கேட்டீர்கள் என்று சொன்னால், நாம் எந்த எண்ணங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்று சொல்கிறோமோ அந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கையை தாழ்த்தும் என்றும், இதற்கு எதிர்மறையான எண்ணங்கள் தான் வாழ்க்கையை உயர்த்தும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு சமுதாயம் ஒரு மயக்க நிலையில் மாறிவிட்ட ஒரு தலைகீழான ஒரு வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அப்போ இப்போ என்ன சொல்ல நம்ம புரிய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், வாழ்வை உயர்த்துதல் என்றால் என்ன என்று நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. வாழ்வை உயர்த்துதல் என்றால், இப்போ நமது வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய உடல் ரீதியாக, மன ரீதியாக அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று இந்த தற்காலிக சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் நிலையான நீடித்த சுகத்தை அனுபவிக்கக்கூடியதுதான் வாழ்வை உயர்த்துவது. அப்போ இந்த ஒரு நிலையில் பார்க்கும் பொழுது, அப்போ வாழ்வை உயர்த்துவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று பார்த்தால், நமது கர்ம வினைகள் தான் தடையாக இருக்கிறது என்பதை நம்ம பேசிக்காக உணர்ந்து கொள்கிறோம். அந்த கர்ம வினைகளிலிருந்து எழுச்சி பெறக்கூடிய எண்ணங்கள் தான் கெட்ட எண்ணங்கள் என்று சொல்கிறோம். இந்த கெட்ட எண்ணங்கள் மீண்டும் செயலாகிறது, மீண்டும் கர்மவினை ஆகிறது, கர்மவினையின் அழுத்தம் அதிகமாகிறது. அப்ப இது என்ன ஆகிறது என்று சொன்னால், அந்த கர்ம வினை என்பது இரண்டு வகையில் செயல்படுகிறது என்று சொல்லுவோம். என்ன? ஒன்று எண்ணங்களாக வருகிறது, இன்னொன்று விளைவாக வருகிறது. அந்த விளைவு எப்படி வருகிறது? துன்ப விளைவாக வருகிறது. அப்போ பாருங்க, இந்த கர்மவினை என்பது துன்ப விளைவாக வந்து கொண்டும் இருக்கிறது, எண்ணங்களாக வந்து கொண்டு இருக்கிறது. எண்ணங்களை மீண்டும் 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 செயல்படுத்தி துன்பத்தை கூட்டுவதற்கான செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். அப்படி செய்தால் எப்படி வாழ்வு உயரும்? அப்ப இப்படி என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இப்படி விளைவுகள் வந்து கொண்டிருந்தாலும் வாழ்வு உயர்வு என்பதை இப்பொழுது எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், புறத்தில் இருக்கக்கூடிய பொருளால் உயர்வதுதான் வாழ்வு உயர்தல் என்று சொல்கிறார். அப்ப அந்த வாழ்வில் பணம் நிறைய சேர்ந்துருச்சு, நோய் கூடவே இருக்கு, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? சின்ன வயசில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்ம ஒரு அந்த பொன்மொழிகள் மட்டும் சொல்லிக் கொள்கிறோமே தவிர அப்படி இல்லை. சரி, அப்போ இப்போ இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது எந்த எண்ணங்கள் வாழ்வை உயர்த்தும் என்று சொன்னால், எந்த எண்ணங்களை செயலாக சொல்லாக மாற்றும் பொழுது அந்த செயல் துன்பம் போக்கும் செயலாக மாறி, புண்ணிய செயலாக மாறி கர்ம வினையை கழிக்கின்றதோ அந்த எண்ணங்கள் தான்
வாழ்வை உயர்த்தும். இதுதான் நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்பது எந்த எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதைத்தான் இப்போ எண்ணங்களின் 6 வகையிலே தேவையின் அடிப்படையிலும் தெய்வீகத்திலும் அடிப்படையிலும் இருக்கக்கூடிய எண்ணங்களில் 100% நல்லதாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம். அப்போ இந்த 2 அடிப்படையில் இருக்கக்கூடிய எண்ணங்களை செயலாக மாற்றும்போது, இப்போ தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நமது தேவைகளை நிறைவு செய்கிறது. தேவைகளை நிறைவு செய்கிறது என்று சொன்னால் அது என்ன செய்கிறது? இயற்கை துன்பத்தை போக்குகிறது. அதானே தேவையினால் வரக்கூடிய எண்ணம் என்பது இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக வரக்கூடிய எண்ணங்கள். இப்போ அந்த இடத்துல நமது இயற்கை துன்பத்தை போக்குகிறோம். அப்படி போக்கும் பொழுது அங்கு துன்பம் நீங்கிய இடம் இன்பமாக நாம் உணர்கிறோம். அங்கு நிலையாக நீடித்ததாக நம்முள் இயல்பாக இருக்கக்கூடிய இன்பத்தை உணர்கிறோம். அப்போ தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணம் நிறைவேறும் போது அங்கு ஒரு மற்றில்லா ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இன்பத்தை உணரக்கூடிய ஒரு நிலை அங்கு நமக்கு கிடைக்கிறது. சரி, இதே தேவை பிறருக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய தேவையை நாம் நிறைவு செய்யும் பொழுது அவர்களது இயற்கை துன்பம் நீங்கி அவர்கள் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம். ரெண்டுலேயும் என்ன நடக்குது? அங்கே இயற்கை துன்பம் நீங்குகிறது. இங்கே நாம் இன்பத்தை அனுபவித்தோம், அங்கு அவர்கள் இன்பத்தை அனுபவித்தார். எந்த இன்பத்தை அனுபவித்தார்கள்? அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்தார்கள். இந்த இடத்தில் இன்பத்தை யாரும் கொடுக்கவும் இல்லை, அவர்கள் பெறவும் இல்லை. சரி, அப்படி அவர்களுடைய இன்பத்தை அவர்கள் அனுபவிப்பதற்கு நாம் உதவி செய்தோம் அல்லவா? அப்போ அந்த மாதிரி செயல்கள் செய்யும் பொழுது அது என்னவாக மாறுகிறது? துன்பம் போக்கும் செயலாக, புண்ணிய செயலாக மாறி நமது கர்ம வினையை கழித்து விடுகிறது. அப்போ இந்த தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் என்பதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஈகை, தர்மம், தொண்டு இப்படின்லாம் சொல்கிறோம். சரி, இப்போது அதனால் இந்த 2 எண்ணங்களும் முழுமையாக வாழ்வை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த மற்ற 4 வகையிலும் அதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆராய்ச்சி செய்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், தீயதை விட்டுவிட வேண்டும். இவ்வளவுதான் இந்த பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் கலந்து இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் என்று சொல்லிவிட்டோம். சரி, அப்போ இதை எண்ணமாராய்தல் பயிற்சி செய்து அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த எண்ணமாராய்தல் பயிற்சி என்பது வேதாத்ரி மகர்ஷி அவர்கள்தான் இந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து ஒரு தற்சோதனை பயிற்சியாக கொடுத்திருக்கிறார். ஆனால் பெரும்பாலான மகான்கள் இப்படி இந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்வது என்ற ஒரு நிலையை இவ்வளவு பயிற்சியாக கொடுக்கவில்லை. இன்னும் நிறைய ஞானத்தை உணர்ந்த மகான்கள் கூட அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை பெறுவது, எண்ணத்திலிருந்து விலகுவது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு நம்ம சொல்லலை. அப்போ இப்போது நம்ம மகிழ்ச்சி மட்டும் இப்படி சொல்லியிருக்காரே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ இந்த இடத்தில் நன்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணமாராய்தல் பயிற்சி மகர்ஷி அவர்கள் நமக்கு கொடுத்தது எந்த நிலையில் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் நிலைக்கு அவர் இறங்கி வந்து இதை கொடுத்திருக்கிறார். ரொம்ப இறங்கி வந்து இதை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த எண்ணமாராய்தல் பயிற்சி என்பது அடிப்படையாக மனவளக்கலையில் உள்ளே வந்து பயிற்சியை தொடங்கிய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி தான்.
இது காலங்காலமாக இதை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதன் முழுமையை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அப்போ இந்த எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியில் முடிவாக என்ன சொல்கிறோம்? கெட்ட எண்ணங்களை செயல்படுத்தக்கூடாது, நல்ல எண்ணங்களை செயல்படுத்தணும், அவ்வளோதானே. இப்போது இது கடைசியில் இரண்டொழுக்க பண்பாட்டில் வந்து தானே நிற்கிது. ஆமாம். அப்போ இது என்ன ஆகணும் அப்படிங்கிறோம்? நமது இயல்பாக மாற வேண்டும், நமது இயல்பாக மாறிவிட வேண்டும். அப்போ அந்த வகையில் தான் நாம் வந்து இந்த பயிற்சி ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் செய்து நமது தன்மையில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் இந்த பயிற்சி தேவையில்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்த பயிற்சி ஒவ்வொரு மௌன காலத்திலும் இந்த பயிற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். 20 வருடம் 30 வருடம் இருப்பவர்கள் கூட செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்னாச்சுன்னா அடிப்படையிலே அவர்கள் இதை சரியாக செய்யவில்லை என்று அர்த்தம். சரி, இப்போது இந்த ஒரு நிலை வந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். நாம் அந்த கெட்ட எண்ணங்கள் தோன்றாமல் ஓரளவுக்கு நிறுத்திவிட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த கெட்ட எண்ணங்கள் தோன்றினாலும் அதை செயல்படுத்தாமல் வைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த எண்ணம் நம்மை விட்டு வெளியேறி விடுமா என்று சொன்னால் வெளியேறாது, உள்ளே தான் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பதிவு விளைவை தர வேண்டும் அல்லவா? அந்த விளைவை கொடுக்கும் வரை அது நம் கர்மயத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அதுக்கு 2 வேலை இருக்குன்னு சொன்னோம். அந்த விளைவை கொடுத்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம எண்ணமாக வந்தால் நம்ம செயல்படுத்துவது இல்லை, ரைட். ஆனால் விளைவை கொடுக்க வேண்டியிருக்கு, விளைவை கொடுத்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த விளைவை கொடுத்து விட்டது என்று சொன்னால் அதற்கு அங்கே வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன எண்ணமாக வருவது ஒன்றுதான் வேலையாக இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணமாக வந்தால் அதை செயல்படுத்த மாட்டான் என்பது தெரிகிறது. அப்போ அது எழுச்சி பெறும். அது சொல்லாகவோ செயலாகவோ மாறுவதற்கு எழுச்சி பெறாது. அது நம்மிடமிருந்து விலகி வெளியேறுவதற்காக எழுச்சி பெறும். இப்போது அது எழுச்சி பெறுவது வெளியேறுவதற்காக எழுச்சி பெறுகிற நிலை என்ற ஒரு நிலை எப்பொழுது வரும் என்று சொன்னால் நமது ஆன்மீகத்தில் நாம் ஓரளவுக்கு பயிற்சி செய்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை அடைந்தவர்களுக்குத்தான் வரும். ஆரம்ப சாதகர்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் வராது. அப்போ அப்படி ஒரு நிலை வரும் பொழுது அதை என்ன பண்ணணும்? அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். அது வெளியே சென்று விடும். இப்போது இது நம்மிடம் அது 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 மீண்டும் எண்ணமாக வருவதற்கு அங்கே இருப்பாகவே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதனுடைய பணி, விளைவை கொடுக்க வேண்டிய பணி முடிந்து விட்டது. அதற்கு மேல் அது இருந்தால் மீண்டும் செயலாக வருவதற்குத்தான் அது முயற்சி செய்யும். அதை அப்படியே அதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது நீர் ஓடையில் நீர் ஓடுவது போல வெளியேறிவிடும் என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்படி அதை தூய்மை செய்ய வேண்டும். சரி, இப்போ நல்ல எண்ணங்களை செயலாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அது எவ்வளவு காலம் செய்கிறது? சரி, நல்ல எண்ணங்களை செயலாக மாற்ற வேண்டும், இது அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? இதுக்கு ஒரு கால அளவு இல்லையா? இது இப்படியே செய்து கொண்டு இருக்க வேண்டுமா என்று கேட்டால் அப்படியும் அல்ல. கெட்ட எண்ணங்களை நிறுத்திவிட்டாலும் நல்ல எண்ணங்களை செயலாக பண்ணி கொண்டிருக்கிறோமே, இதற்கும் என்ன ஒரு காலம் உண்டு. இது இந்த கர்ம வினையினுடைய அடர்த்தி குறையிற வரைக்கும் நம்ம அப்படி பண்ணுறோம். அதன் பிறகு இந்த நல்ல எண்ணங்களை தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்து விட்டால் அதுவும் தவறு. ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதாவது ஞானம் என்ற ஒரு நிலை எது என்று சொன்னால் எண்ணங்களே இல்லாத, எண்ணங்களின் எழுச்சி இல்லாத ஒரு நிலைதான் ஞானம். அந்த நிலையை அடைவதற்குத்தான் மனிதனாக வந்திருக்கிறோம். அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த நல்ல எண்ணங்களையும் என்ன ஆகக்கூடாது, மனதிலிருந்து எழுச்சி பெறாமல் நிற்கக்கூடிய அளவுக்கு நாம் பக்குவம் அடைய வேண்டும். அப்போ இந்த பயிற்சி முழுவதும் எப்படி இருக்கு பாருங்க. ஆரம்பத்தில் இதை செயலாக மாற்றாமல் இருக்கிறதுங்கிறது கர்ம வினையை கூட்டாமல் நிறுத்துவது.
அடுத்த லெவலில் நல்ல எண்ணங்களை செயலாக மாற்றுவது என்பது இருக்கக்கூடிய கர்ம வினையை கழிப்பது. அதுக்கப்புறம் எண்ணங்களற்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். அந்த நிலை வந்தால்தான் நம்ம வந்ததினுடைய நோக்கத்தை உணர்ந்து நாம் அந்த அனுபவத்தை பெற முடியும். அப்போ இந்த ஆன்மீகத்தின் உச்சநிலை என்பது எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை. இப்போ இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி பேசிக். இதனுடைய எண்டு எங்கே இருக்கணும்? எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை என்ற ஒரு நிலைக்கு வருவது தான் நமது நோக்கம். அப்போ எண்ணங்கள் இல்லாத நிலை என்று சொன்னால் அங்கே எண்ணங்களே இல்லை என்று சொன்னால் அங்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்று ஒரு கேள்வி வரும். இப்பொழுது பாருங்கள், எண்ணம் என்பது என்ன? மனம் இந்த புலன் வழியாக பெற்ற அனுபவத்தை, அந்த அனுபவ பதிவை சுமந்து வருவது தான் எண்ணம். சரி, எண்ணங்கள் எழவில்லை அப்படின்னா அந்த அனுபவங்களில் மனம் என்ன பண்ணலை? தொடர்பு கொள்ளவில்லை. அப்படி எப்படி இருக்குது? தடித்த மனமாக இருக்கிறது. அப்போ அந்த எண்ணங்கள் அற்ற நிலையிலும் மனம் என்பது இருக்கும். அது தனித்த மனம். அதாவது மனம் என்பது புலன் வழியாக பொருளோடு தொடர்பு கொள்ளும், அல்லது அந்த அனுபவங்களிலிருந்து எண்ணங்களாக வரும். இந்த ரெண்டிலிருந்தும் விடுதலை பெற்றுவிட்ட மனம் என்பது தனித்த மனமாக நிற்கும். அந்த தனித்த மனமாக நிற்கும் பொழுதுதான் நாம் யார் என்பதை உணர முடியும். அப்போ மகரிஷி இந்த எண்ணமாராய்தல் பயிற்சியில் ஆரம்பித்து ஆசை, சினம், கவலை, பாவப்பதிவுகள் இந்த சப்ஜெக்டில் முடிஞ்ச பிறகு நான் யாருன்னு ஒரு தத்துவத்துக்கு போகிறார் பாருங்க. இந்த நான் யாருங்கிற தத்துவத்துக்கு போகும்போது நான் யார் என்பதை உணரக்கூடிய மனம் என்பது எப்படி இருக்கும்? நானே அறிவாகி தெய்வம் என்பதை உணரக்கூடிய மனம்தானே அங்கே உணர்கிறது. அந்த இடத்துல எண்ணங்களே இல்லாத மனம் என்ற அந்த தனித்த மனம்தான் நான் யார் என்பதை உணர முடியும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், எண்ணமாராய்தல் பயிற்சி செய்யும்போது முதல்ல கெட்ட எண்ணத்தை செயலாக மாற்றாமல் நிறுத்துகிறோம். நான் யார் தத்துவத்துக்கு வர்றப்ப அப்போ இரண்டாம் நிலை ஆழ்த்தாய் பயிற்சி முடியறதுக்குள்ளேயே என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணங்களே இயலாத நிலைக்கு வரணும். அப்போ தான் நீங்கள் நான் யாருங்கிறதையே உணர முடியும். இப்போ எப்பயே முடிக்க வேண்டியது, நம்ம எத்தனை வருஷமாகி இன்னும் நம்ம அந்த தனித்த மனம்ங்கிறதுக்கே வராமல் இருக்கிறோமே. இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், நாம் எங்கே எப்படி மிஸ் ஆகி எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். அப்போ அந்த அடிப்படையிலே எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை. மனதில் எண்ணங்கள் தோன்றாமல் மனம் மட்டும் இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்கள் இல்லை, ஆனால் மனம் இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறது அல்லவா? இல்லையே, நம்ம தான் தூங்கிட்டோமே. காலையில் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி நல்லா ஆழ்ந்து தூங்கினேங்கிறத நீ தான் தூங்கிட்டியே. அதை உணர்ந்தது யார்? அதை சொல்வது யார்? மனம்தான் சொல்லுகிறது. எந்த மனம்? தனித்த மனம். அப்போ தூங்கும்போது தனித்த மனமாக இருக்கிறது அல்லவா? அப்போ தூங்கும்போது என்ன அலைச்சூழல் வந்துடுது? ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அப்போ மனிதன் அந்த பகலில் விழிப்பு நிலையிலும் ஆல்ஃபா நிலைக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் அங்கு எண்ணங்களற்ற மனம். இப்போ தீட்டா லெவலுங்கிறது துரியம்னு சொல்கிறோம். இப்போ ஆல்ஃபா லெவலில் வரும்பொழுது புலன்லேருந்து விடுபடுறோம். அந்த தீட்டா லெவலுங்கிற துரியத்துக்கு வரும்பொழுது அந்த புலன் அனுபவங்களிலிருந்து விடுபடுறோம். துரியத்தில் வரும்போதே அங்கே எண்ணமே இல்லாத நிலை வர வேண்டும். அந்த நிலை வர வேண்டும். இப்போ இந்த அளவுக்கு இந்த பயிற்சியை அங்கேயே நாம் முடித்திருக்க வேண்டும் என்பதுதான் மகரிஷியினுடைய திட்டம். ஆனால் இப்பொழுதெல்லாம் பயிற்சியெல்லாம் என்ன ஆகிவிட்டது? முதல் நிலை சான்றிதழ் இருந்தால் இரண்டாம் நிலை, அந்த சான்றிதழ் இருந்தால் மூன்றாம் நிலை, அந்த சான்றிதழ் இருந்தால் பிரம்மஞானம்,
இப்படியே சான்றிதழை வைத்துக்கொண்டு பேராசிரியர் வரைக்கும் சென்று விட்டோம். எண்ணம் ஆராய்தல் என்பதிலேயே நாம் இன்னும் சைக்கிளில் ஸ்டாண்டு போட்டு ஓட்டின மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அங்கேயே இன்னும் நம் வெற்றி பெறவில்லை. எப்போ நம்ம எண்ணமற்ற நிலைக்கு எப்போ நம்ம போகிறது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் முதல்ல தீய எண்ணங்களிலிருந்து டோட்டலாக விடுதலை பெற வேண்டும். ஒரு காலகட்டம் வரை நல்ல எண்ணங்களை செயலாக மாற்றி புண்ணியம் என்ற செயல்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதன் பிறகு அதையும் நிறுத்திவிட வேண்டும். சார், புண்ணியத்தையும் நிறுத்திடணுமா? சில பேர் சொல்கிறாங்களே சார், புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த புண்ணியம் தானே நமக்கு இன்பத்தை கொடுக்குது, நல்லதை கொடுக்குது. அதனால தானே நமக்கு நல்லது வருது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது வரணும், நம்ம புண்ணியம் செஞ்சு வச்சா தானே நல்லது வரும் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. புண்ணியம் என்பது நல்லதை கொடுக்கிறது என்பதே கிடையாது. புண்ணியத்தினால் நம்ம நன்மை அடைகிறோம் என்பது கிடையாது. நீங்கள் செய்து வைத்த புண்ணியம்தான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கிறது என்பதும் கிடையாது. நல்லது நடக்கிறது நமக்காக இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் நன்மை நடக்கக்கூடியது அத்தனையும் இயற்கையில் எல்லோருக்கும் நடக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அது தடுக்கக்கூடிய அந்த கர்மவினை இருக்கிறதுனால நன்மை தெரியவில்லை. இந்த புண்ணியம் யாருக்கும் நன்மையை கொடுக்கிறது என்றெல்லாம் இல்லை. இந்த புண்ணியம் என்பது அந்த துன்பத்தை போக்கக்கூடியதைத்தான் செய்யும். அதனால் இந்த புண்ணியம் என்ற அந்த நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கேயும் ஞானம் என்ற நிலையை அடையவே முடியாது. அப்போ அங்கே அதுவும் ஒரு காலத்தில் எண்ணங்கள் அற்ற நிலை, அந்த நிலைக்கு வரணும். அந்த நிலைக்கு வரும்பொழுது தான் நம்மிடம் இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய அந்த அமைதியும் அன்பும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நம்மால் உணர முடியும். அது அத்துணையும் நம்மிடம் உள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இது எதையுமே உணராமலேயே மனிதன் மரித்து கொண்டே இருக்கிறான். இதுதான் இப்படிதான் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு அந்த ஒரு உணர்வுகளை எல்லாம் உணரக்கூடிய அந்த ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய ஞானத்தை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.